தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை பதவிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் என்ற அறிவிப்பை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம். ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. காரணம், சட்டமன்ற தேர்தல் விரைவில் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பல கட்சிகள் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. எனவே அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு உற்சாகம் தரக்கூடிய அறிவிப்பாக மாறி இருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய 26ஆம் தேதி முதல், அதாவது இன்றைக்கு தேதி 18, இன்னொரு 8 நாட்களில் இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் விருப்பமனு தாக்கல் செய்யலாம் என்று தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. எனவே விருப்பப்படக்கூடியவர்கள் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் அதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை தங்களுடைய விருப்பமனுவை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மார்ச் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் 6 இடங்களில் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருப்பதாக, 6 இடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. பல்வேறு மாநிலங்களுக்கான ராஜ்யசபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 6 எம்பிக்களுடைய பணியிடங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது. எனவே அதற்கு முன்னதாக தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே 2 மாதங்களுக்கு முன்பு தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது ராஜ்யசபா எம்பிக்களாக இருக்கக்கூடிய திமுக சார்பில் இருந்து NR இளங்கோ, அதே போல செல்வராசு, திருச்சி சிவா, டாக்டர் கனிமொழி, NVN சோமு ஆகியோர் திமுக சார்பிலும், அதிமுக சார்பில் தம்பிதுரை, அதே போல GK வாசன், அதிமுக கூட்டணியில GK வாசன் ஆகிய இருவரும் இருக்கிறார்கள். எனவே மீண்டும் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில பார்க்கும்போது மீண்டும் திமுகவிற்கு 4 ராஜ்யசபா எம்பிக்களும் அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா எம்பிக்களும் கிடைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது.